நானும் என் பொண்ணும் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது பாலிலையும் கம்போடியாலையும் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் என்னோட காயத்து மேலே பிளாஸ்டிக்கில் கவர் பண்ணிக்கிட்டு நான் நீந்த ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு எக்ஸசைஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் சும்மா மேலே வந்து ஒரு சேரில் உட்காந்துருந்தேன். அப்போது ஒரு பெரிய குரங்கு வந்துச்சு. அங்கே உள்ள நிறைய பழம் இருந்ததால் அந்த குரங்கு உள்ளே போக முயற்சி பண்ணுச்சு. அதை பார்த்து என் பொண்ணு உடனே அலறிட்டா. உடனே அந்த குரங்கு திரும்பி வாயை திறந்துக்கிட்டு அவளை நோக்கி வந்துச்சு. இப்படி நான் குரங்கு கடித்த காயத்தை எல்லாம் பார்த்துருக்கேன். அது கன்னத்தை அப்படியே பிச்சு எடுத்துரும். நான் பார்த்துருக்கேன். ஒரு ஆளுக்கு இந்த பக்கம் முகமே போயிடுச்சு. அது அவளை நோக்கி வரதை பார்த்து நான் சட்டுன்னு எந்திரிச்சேன். என் வாக்கிங் ஸ்டிக் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கை எடுக்க ஓடுனேன். யாரோ கதவை சாத்திட்டாங்க. நான் நேராக போய் அந்த கண்ணாடி மேலே டம்முன்னு இடிச்சிட்டேன். அவ்வளோ பெரிய சத்தத்தில் குரங்கு ஓடி போயிடுச்சு. குரங்க விரட்டியாச்சு. ஆனால் என் தலை கிராக் ஆகிடுச்சு. அதனால் நான் உடனே இன்னொரு எமர்ஜென்சி சர்ஜரிக்காக டெல்லிக்கு போயிடலாம்னு நினச்சேன். ஏன்னா அவங்க தலையில் அடிபட்டுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணி ஏதாவது அறிகுறி இருக்கான்னு பார்க்கலான்னு தோணுச்சு. உடனே பேலன்ஸ் இல்லாமல் போகும், வலி வரும், அந்த மாதிரி. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சேன். நல்லா தான் இருந்தேன். அடுத்த 3 நாள் ப்ரோக்ராமையும் பண்ணி முடித்தேன். அப்புறம் தென்னிந்தியாவில் இருக்கிற கோயம்புத்தூர் சிட்டிக்கு ஃப்ளைட்டில் வந்தேன். ஏர்போர்ட்டில் இருந்து நேராக ஸ்கேன் எடுக்க போனேன். மறுபடியும் ப்ளீடிங். இன்னொரு சர்ஜரி பண்ணாங்க. அந்த சர்ஜரியும் நல்லபடியாக போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சர்ஜரி முடிஞ்சு 3ஆவது நாள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் புயல் அடித்த மாதிரி இருந்துச்சு. செப்சிஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது பெரிய இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும். ஆனால் எனக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னே டாக்டரால் கண்டுபிடிக்க முடியலை. 3 நாள் கழித்து நான் கண்ணை முழிச்சு பார்க்குறேன். அந்த ஆஸ்பத்திரியோட சேர்மேன் உட்பட ஒரு 14 டாக்டர் அங்கே நிற்கிறாங்க. எல்லார் கண்ணுலேயும் தண்ணி. எல்லா உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பித்ததால் அவங்க என்ன இழந்துட்டாங்கன்னு நினச்சிருக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்தேன். அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க என் மேலே நம்பிக்கை விட்டுட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் கண்ணை மூடினப்போ என் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லில் இருந்தும் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி என்னால் பார்க்க முடிஞ்சது. அதனால் நான் கண்ணை மூடிட்டு இன்னும் முழு விழிப்புணர்வோடு அப்படியே இருந்தேன். ஒரு 1.5 மணி நேரத்தில் நான் மீண்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு 6 மணி நேரம் அவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. அதில் ஒரு 1.5 மணி நேரம் அவங்க என்ன முழுசாக இழந்துட்டாங்கன்னு நினச்சிருக்கிறாங்க. அது குணமாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனால் 2 மாதத்துக்குள்ளேயே நான் பைக் ஓட்ட ஆரம்பிச்சேன்.